இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பஞ்சபூதங்களில் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய நீர் இருக்கு இல்லையா, அதில் குடிக்கக்கூடிய தண்ணியை கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு நம்ம அது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது, உச்சபட்சமாக சொல்லணும் அப்படின்னா அதோட சக்தி. போகர் சொன்னதை நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். பொதுவாக மனுஷங்களை போலயே நீருக்கும் ஒரு குணம் இருக்குன்னு சொல்லப்படுது. அதாவது கங்கை நீர் இருக்கு இல்லையா, அது இமயத்துல, அதாவது இமய மலையில தவம் செய்யறாங்க இல்லையா யோகியர்கள்லாம், சித்தர்கள்லாம், அவங்க மேல படக்கூடிய அந்த அருட்கதிரிகளை வாங்கி அந்த நீரோட்டமா போகுது. அப்படி இருக்கிறப்ப அந்த தண்ணிக்கு எவ்வளோ பெரிய மகிமை இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இது காவிரி எடுத்துக்கலாம், மற்ற நதி புலன்களையும் நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே இப்போ நான் சொன்னதுக்கு பொருந்தும். மேலும் குளத்து நீரில் குளிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சில குணப்பாடுகள் இருக்குன்னு சொல்லப்படுது. தண்ணி அப்படின்னாலே நம்ம சாதாரணமாக சொல்ல முடியாது. கங்கை, இமயம் இந்த மாதிரி நதிகள் ஓடுறக்கூடிய தண்ணியை அருட்கதிரிகள் இருக்குன்னு சொல்லப்படுறது மாதிரியே குளத்தில் குடிக்கக்கூடிய தண்ணீர்லேயும் குணப்பாடு இருக்குது. அதில் மனுஷங்க குளிச்சு எழுந்து வரும் பொழுதும் அவங்களுக்கு ஒரு மாறுபாடு ஏற்படுதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீரை நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவளை நீரை எடுத்து கையில் வச்சுட்டு நான் பேசும் பேச்சு இருக்கு இல்லையா, அந்த நீர் கேட்டு எதிரொலிக்குமா. இதை விட ஒரு சுவாரஸ்யம் என்ன தெரியுமா, ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு குவளை தண்ணீர் கொடுக்கும்போது நம்ம என்ன சிந்தனை நினைக்கிறோமோ அந்த தண்ணியை கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு நம்ம உட்புகுத்த முடியும்னா பார்த்துக்கோங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த தண்ணீருக்கு சக்தி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதனால தான் ஞானிகள், சித்தர்கள் அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய சீடர்களுக்கு தங்கள் அருட்பிரசாதமாக என்ன பண்ணுறாங்க, இந்த நீரை கொடுக்குறாங்க. நீருக்கும் மந்திர ஒளி அலைகளை வாங்கி கொள்கிற ஆற்றலும் இருக்குது. ஆகையினால தான் வேள்விகளிலும் சரி, கலசங்களிலும் சரி புனித நீர் இடம்பெற்று உச்சபட்சமாக சொல்லணும் அப்படின்னா கோபுர கலசங்களுக்கும் அபிஷேகமும் நிகழ்கிறது. அந்த கோபுர கலசத்தில் ஊற்றக்கூடிய தண்ணி, அந்த ஒரு துளி நம்ம உடம்புல பட்டுச்சு அப்படின்னா கர்மவின பதிவுகளை பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமாக நீரின் சக்தியை உணர்த்துறதுக்காக தான் என்ன சொல்லுவாங்க, ஒரு பழமொழி தெரியுமா, தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் எதை இல்லைன்னு சொன்னாலும் தண்ணீரை மட்டும் இல்லைன்னு சொல்லவே கூடாது. நம்ம கிட்ட அது இருந்தும் நம்ம இல்லைன்னு சொல்லும்போது அது நிஜமாவே ஒரு நாள் என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா இல்லாமலே போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் தண்ணீருக்கு பெரிதும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக நதிகள் இருக்கு இல்லையா, அதை இறை அம்சம் உள்ள தேவியர்களாக்கி அவர்கள் வசம் அருட் சக்திகளை பரம்பொருள் அளிக்குது. முனிகளும் ரிஷிகளும் தங்கள் கமண்டலம் இருக்கு இல்லையா, கையில் ஒரு கமண்டலம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதில் நீர் சக்தியை வைத்து அதன் மூலம் மரண்களையும் சாபங்களையும் அழிக்கவும் செய்தனர். பெரும் சக்தியும் நீர் தான். காக்கும் கடவுள்னு சொல்லக்கூடிய திருமாலும் நீரிலே படுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நீருக்கு நாரம் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது. அந்த நாரமாகிய நீரை அணைத்தவன் என்பதன் பொருட்டே நாரணன் என்றொரு பெயர் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. ஈசனும் கங்கையை தன் சடைக்குள்ளேயே வைத்து கொண்டு விட்டான். அது மட்டும் இல்லாமல் வானம் வாரி இறைப்பதால், மழையாக கொட்டுவதால் நீரை நம்ம சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. மேலும் நம்மளுடைய முதல் காலை வணக்கமும் இந்த நதிகளுக்கானதாக தான் இருக்கணும். அதுபோல நீரை நின்ற இடத்திலேயே குடித்திடும் விருட்சங்களை, அதாவது மரங்கள் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வணங்கிடணும். அப்படி வணங்குறது மூலமா நமக்கு உத்தம மனநிலை வாய்த்திடுதுன்னு சொல்லப்படுது. பார்த்துக்கோங்க, ஒரு நீருக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்குன்னு பாருங்க. இதனால தான் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய மரங்கள் சொல்லக்கூடிய விருட்சங்களை வணங்க சொல்றதுக்கான ரீசனே இதனால தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஓடுற நீரில் நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அதுக்கிட்ட நீங்கள் பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். தண்ணீரை எப்படி பயன்படுத்தணும், அதோட சக்தி என்ன, இனியாவது நம்ம தண்ணீரை எந்த அளவுக்கு நம்ம உபயோகமாக யூஸ் பண்ணணும், தேவையில்லாத நம்ம சிந்தக்கூடாத தண்ணீரெல்லாம் இந்த பதிவின் மூலமாக இதை நீங்கள் நல்லாவே புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு புதிய பதிவில் சந்திக்கலாம். நன்றி.